அனைத்து மைக் செட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து டைரக்ட்டா நம்ம வந்து இது வரைக்கும் எந்த யூடியூப் சேனலுமே போட்டிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம புதுசா ஒரு மாடல் நம்ம வந்து பல்ப் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா, இந்த டிரைவர் மூலியமா தான் ரன்னிங் ஆகும். இது வந்து ரிமோட் கண்ட்ரோல்லயும் நம்மளால ஆப்பரேட் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் வைக்க தேவையில்ல. டேட்டாவும் வைக்க தேவையில்ல. இதுக்கு நம்ம டைரக்ட்டா ஏசி சப்ளை மட்டுமே குடுத்தா போதும். இந்த பல்ப் வந்து ரன்னிங் ஆக ஆரம்பிச்சுரும். இது வந்து எப்படின்னா நம்ம 12 வோல்ட் ஆர்ஜிபி பல்ப் ரன்னிங் ஆகுதுல்ல, அதே போல இது 220 வோல்ட்ல ஆர்ஜிபில ரன்னிங் ஆகக்கூடிய பல்ப் தான் இது. ஃபிளாஷ் ஆகுறது மட்டும் இல்லாம ரன்னிங் ஆக செய்யும். இப்போ வந்து கீழ இருந்து மேல ரன்னிங் ஆகுது, மேல இருந்து கீழ ரன்னிங் ஆகுறது, கலர் கலரா பிளிங்க் ஆகுது, இந்த மாதிரிலாம் ரன்னிங் ஆகும்ல, அந்த மாதிரி தான் ஒயர் பாருங்க. இதுல வந்து எல்லாமே வந்து பெரிய பெரிய ஒயரா குடுத்துருக்காங்க. ஒயராவும் குடுத்துருக்காங்க. அது உள்ள ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பல்ப் தான் இது. எல்லாமே அந்த எண்ட்ல வந்து ஜெல் ஊத்தி தான் நம்ம பேக் பண்ணியிருப்பாங்க. இந்த பல்போட ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும். எல்லாத்துலயுமே ஜெல் ஊத்தி தான் கனெக்ஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணோம், எப்படி எரியுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோல நான் போட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா லைன் வந்து இது பிளஸ் மைனஸ்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா குடுத்து வச்சிருப்பாங்க. அத மட்டும் நம்ம பார்த்துக்கணும். பார்த்துக்கினா போதும். டைரக்ட்டா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. டைரக்ட்டா ஏசில தான் ஒர்க் ஆகக்கூடிய பல்ப் தான் இது. இது மாரி இது ஒரே ஒரு டேட்டா இது ஒரே ஒரு எஸ்எம்பிஎஸ் தான் இந்த மாரி டிரைவர் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். இது நம்ம வந்து ஒரு பிளஸ் மைனஸ் இதுல வந்து 3 ஒயர் அவுட்புட் வருது. இதுல வந்து பிளாக் கலர் வந்து மைனஸு, அதுல வந்து வருது பாருங்க. அந்த பிளஸ் வந்து ஒயிட் கலர். இதுதான் நம்ம மெயினா பார்க்கணும். ஏன்னா பிளாக், ரெட் தான் பிளஸ் மைனஸ் குடுத்துருப்பாங்க. ஒயிட் டேட்டா வந்திருக்கு. அப்படி வராது இதுல. இதுல பிளாக் வந்து மைனஸ், ஒயிட் பிளஸ், ரெட் கலர் தான் டேட்டா டேட்டா இன்புட். நம்ம பல்ப்ல வர ஒயர் பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் தான் இன்புட், எல்லோ கலர் அவுட்புட். இதே மாதிரி நீங்க கன்டினியூவா 20 பல்ப் வரைக்கும் எந்த எஸ்எம்பிஎஸ் வைக்காம, டேட்டா வைக்காம அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து நம்ம ரிமோட் கண்ட்ரோல் மூலியமாவும் இத நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். பாருங்க. இதுதான் வந்து 10 வாட்ஸ் பல்ப் தான் இது. பிரைட்டா நம்ம ஏற்கனவே 10 வாட்ஸ் நம்ம வார்ம் ஒயிட் எல்லாத்தையும் போட்டிருப்போம்ல, அதே மாரி மாடல் தான் இதுவும். ஒயர் கனெக்ஷன் மட்டும் பார்த்துக்க. மைனஸ் வந்து பிளாக் கலரு, ரெட் கலர் வந்து ஒயிட் கலர். நம்ம வந்து பிளஸ் வந்து ஒயிட் கலர். இதுல வந்து ரெட் கலர்ல வர்றது வந்து டேட்டா அவுட்புட். டேட்டா வந்து இது இன்புட் டேட்டா தான். பல்ப்லேருந்து வர்ற ப்ளூ கலர் இது இன்புட் எடுத்து நம்ம ரெட் கலர்ல குடுத்துடணும். இத நான் வந்து எரிய வச்சு உங்களுக்கு எப்படி ஒரு எரிய வச்சு ஒரு லைட் கனெக்ஷன் போட்டு உங்களுக்கு எரிய வச்சு செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இத நான் செக் பண்ணும்போது மதியம் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும். பகல் டைம் தான் செக் பண்றேன். ஏன்னா, கனெக்ஷன் பண்ற டீட்டெயில்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாரி செக் பண்றேன். இந்த இடத்த மட்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம பார்த்துக்கணும். அவ்வளோதான். வேற ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆல்ரெடி நம்ம 12 வோல்ட்ல எப்படி நம்ம டேட்டா அந்த குண்டு பல்ப் எப்படி நம்ம லூப்பிங் போடணுமோ அதே மாதிரி தான் ஒயர் கனெக்ஷன் போட்டுருக்கோம் பாருங்க. இதுல வந்து அந்த ரெட் கலர் வந்து கரெக்ட்டா அந்த நம்ம பிளாக் கலர் மைனஸையும், ரெட் கலர் ஒயிட்லயும் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அது உங்க ஏசியில நம்ம பிளக் பண்ணி, அத எரிய வச்சு உங்களுக்கு டெமோவும் காட்டுறேன் பாருங்க. ஆன் பண்ணிட்டேன். எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. முதல்ல வந்து ஃபிளாஷ் ஆகும். 1, 2 எல்லா கலர் என்னென்ன கலர்லாம் வருதோ அந்த கலர் கலர் பூரா ஃபிளாஷ் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரண்ட், பேக் அந்த மாரி வந்து ரன்னிங்காவும் ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு. இத பாருங்க. இதுதான் நான் வந்து ஒயரு கையில சொருகின்னு செக் பண்றேன். அது இல்லாம நீங்க எந்தெந்த கலர்ல ஒரே சிங்கிள் கலரா நின்னு எரியணும் அப்டின்னாலும் இதில நம்ம எரிய வைக்க முடியும். அது இப்ப ரன் ஆக ஆரம்பிச்சுச்சு பாருங்க. ஒரே கிரீன் கலர், அப்புறமா ப்ளூ கலர், அப்புறம் அந்த பக்கம் இருந்து வரும். கொஞ்ச நேரம் இந்த பக்கம் இருந்து வரும். இந்த மாரி மாறி, மாறி எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகக்கூடியது இதுல ஆப்ஷன் இருக்குது. இது ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் குடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் அந்த ரிமோட்டு. இந்த ரிமோட்ட வச்சு நம்ம ஆப்பரேட் பண்ணிக்க முடியும். ஒரு சிங்கிள் கலரா எரிய வைக்கிறதுனாலும் எரிய வைக்க முடியும். இது வந்து நீங்க எந்த கலர் அந்த பட்டன்ல எந்த கலர் நீங்க அழுத்துறீங்களோ அந்த கலர் ரன் ஆகும். இதோட பிரைட்னஸையும் நம்ம ஏத்தி இறக்க முடியும். அந்த மேல ஒயிட் கலர் 2 பட்டன் இருக்குல்ல, இது பாருங்க உங்க முன்னாடி தான் அழுத்துறேன் பாருங்க. எந்த கலர் அழுத்துறோமோ அந்த கலர்ல வந்து லைட் எரியும். அந்த டிரைவர்லயே சென்சார் எல்லாமே குடுத்துருக்காங்க. சென்சார், டேட்டா, எஸ்எம்பிஎஸ் எல்லாமே அதிலேயே குடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து லேட்டஸ்ட்டா வந்திருக்குது. இப்பதான் நம்மகிட்ட தான் மொதல்ல வந்திருக்குது. நம்ம தான் வீடியோவே போடுறோம். ஏற்கனவே நம்ம டைரக்ட்டா வந்து ஏசில எரியக்கூடிய பல்ப் வந்து எல்லா கலர்லயும் லான்ச் பண்ணது நம்ம தான். அது இல்லாம இப்ப புதுசா வந்திருக்கிற மாடல் இதுதான். எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது பகல்ல தான் நான் போட்டு செக் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து நைட்ல இருட்டுல ரூம்குள்ளார போட்டு எரிய வச்சு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நான் செக் பண்றேன் பாருங்க இருட்டுல பாருங்க. இதுதான் வந்து ஃபுல்லா ரன்னிங் ஆவுறது. உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த மாரி 20 பல்பு நம்ம வந்து இந்த ஒரே டேட்டா வச்சு நம்ம வந்து 20 பல்பையுமே ஸ்ட்ரெயிட்டா வந்து ரன்னிங் ஆக வச்சுக்க முடியும் அதுல. இந்த பல்ப்லாம் எப்படி எப்படி நம்ம பட்டன் அழுத்துனோம்னா, எப்படி ரன்னிங் ஆகுதுன்றத மட்டும் அதையும் பார்த்துக்கங்க. எப்படி ரன் ஆகுது பாருங்க. இது வந்து ஒரே அதுதோ கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுது. கிரீனு, ரெட்டு, ப்ளூ இது வந்து ரன்னிங் ஆவுறது. உங்களுக்கு ரன்னிங் ஆவறதே தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வர்றதுன்னு தெரியும்.
அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு தெருவுல வந்து கிராஸ் பண்ணி கட்டுறோம் அப்படின்னாக்கா, நம்ம அதுக்கு தனியா எஸ்எம்பிஎஸ் போடணும், டேட்டா போடணும். அதெல்லாம் வந்து எந்த தேவையுமே இல்ல. நம்ம இது வந்து அந்த எஸ்எம்பி சேஸ் அந்த டிரைவர் போர்டு மட்டும் ஏன்னா வாட்டர் ப்ரூஃப் மாதிரி சின்ன டப்பா போட்டு பேக் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு தண்ணி மட்டும் உள்ள போகாம பார்த்துக்கினா சரி. அது வாட்டர் ப்ரூஃப்ல வரல. அது மட்டும் நம்ம பேக் பண்ணி கட்டிட்டோம்னா, டைரக்ட்டா ஏசி ஒயர் மட்டும் சொருகுனா போதும். இதுல பாருங்க ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். இதுல நீங்க ரெட் பட்டன் அழுத்தினா ஆன் ஆயிடும். நீங்க ஆஃப் பண்றதுனா ரிமோட்ல இருந்தே கீழ இருந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த ஃபிளாஷ் லைட்டுக்கு நேரா அந்த டிரைவருக்கு நேரா நம்ம அடிச்சோம்னா, இது ஆஃப் ஆக ஆரம்பிச்சுரும். ஆன் பண்ணா ஆன் ஆக ஆரம்பிச்சுரும். அப்படியே பாருங்க. எப்படி அப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. எல்லா கலருமே ரன் ஆகும். மாறி, மாறி, மாறி எரியும். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு, இப்படி ஃப்ரண்ட்லயும், பேக்லயும் வந்து ரன்னிங்கும் ஆக ஆரம்பிச்சுரும். உங்களுக்கு டெமோக்காக தான் போடுறோம். அது இல்லாம நீட்டா கூட போட்டு நான் அப்புறமா வேற வீடியோல உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல கூட போடுறேன். 20 பல்ப் போட்டு எப்படி பிரைட்னஸ் எப்படி இருக்குது, எப்படி ரன் ஆகுது அப்படின்றது எல்லாமே உங்ககிட்ட காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சப்போஸ் இந்த இந்த டிரைவர் இந்த பேக்கிங்கோட தேவைனாக்கா நம்ம ஸ்க்ரீன்ல ஒரு நம்பர் குடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருள நீங்க வாங்கிக்கலாம். ரேட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு அனுப்பிச்சுருவோம். எப்படி ரன்னிங் ஆகுதுன்னு பாருங்க. இதே மாரி 20 ஃபீட் நம்ம ஒரு 1 1/2 அடிக்கு ஒண்ணு போட்டோம்னாக்கா பல்பு 30 அடி வந்துரும். 20 பல்ப் போட்டா 30 அடி வந்துரும். நம்ம தாராளமா ரோடு கிராசிங் எல்லாமே கட்டிக்கலாம். செக் பண்ணிருங்க பாருங்க. இது நான் இதுல எந்த கலர் ஏத்துறனோ அந்த கலர் அப்படியே ஃபிளாஷ் ஆகும் பாருங்க. இப்ப நான் அழுத்துறேன் பாருங்க. இது வந்து இப்ப வந்து ரெட் கலர் அழுத்துறேன் பாருங்க. கிரீன் கலர் அழுத்துறேன் பாருங்க. கிரீன் அப்படியே கிரீன் மாரி தெரியுதுங்க. உங்களுக்கு லைட் வெளிச்சமே தெரியும் பாருங்க. இது வந்து ப்ளூ கலர். இது வந்து ஒயிட் கலர். ஒயிட் அழுத்துனா ஒயிட்டா எரியும். அந்த மாரி இது அழுத்துனா அது வரும். ஒரு ஒரு ஆப்ஷன் நெறைய ஆப்ஷன் இருக்குது. இதுல ஸ்பீடு ஆப்ஷன் இருக்குது. பிரைட்னஸ் ஆப்ஷன் இருக்குது. இதுல ஃபிளாஷ் லாஸ்ட்ல ஒரு கீழ ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டன் அழுத்தினாக்கா தொடர்ந்து ரன்னிங் ஆயினே இருக்கும். ரன்னிங் மட்டுமே ஆயின்னு இருக்கும். எல்லா டிசைனுமே ஆட்டோமேட்டிக்கா ஓடுற மாரி ஆயிரும். அது இல்லாம அதுல நெறைய பட்டன்லாம் குடுத்துருக்காங்க. ஒன்லி பிளிங்க் ஆயி மாறி, மாறி, மாறி எரியணும். இல்ல பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறணும் அப்டின்னாலும் அதுவும் ஒர்க் ஆகும். அந்த மாடல் இருக்கும். இதோ பாருங்க நான் பிளக் போட்டு உங்களுக்கு வந்து டைரக்ட்டாவே காட்டியிருக்கு ஏசில. இதுக்கு நம்ம எந்த இதுவுமே தேவையில்ல. ஈஸியா நம்ம இத ரன் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன தோரணம் ரோடு கிராசிங்க்கு இது கட்டுனோம்னா சூப்பரா இருக்கும். நம்ம ஆர்ஜிபி ஏற்கனவே கட்டியிருப்போம். அது வந்து ஒரு லென்த்தா நீட்டா கட்டுவோம். இது அந்த மாரி இல்லாம ஒரு இந்த இந்த டிரைவரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 பல்ப் மட்டும் தான் இது வந்து அந்த பவர் சப்ளை ரன் பண்ணும். அதுதான் 20 பல்புக்கு மேல போட்டீங்கன்னா பிரைட்னஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால 20 பல்ப் போட்டீங்கன்னாக்கா இது பிரைட்னஸ் பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பெனில சொல்லியிருக்காங்க. எப்படி ரன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரன் ஆகுது பாருங்க. இது ரிமோட் கண்ட்ரோல் மூலியமா அந்த சுவிட்ச்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஒண்ணு ஒண்ணா. இது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கலர் மாறுது பாருங்க. அப்படியே கிரீன் கலர், ஒயிட் கலர், எல்லோ கலர் அது ஆயிடுச்சுன்னா அந்த ஃபிளாஷ் அந்த பட்டன் ஆயிட்டுனாக்கா அந்த மாரி எரிய ஆரம்பிச்சுரும். இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிற மோடு அழுத்துறோம் பாருங்க. அது வந்து ஒரு கலரா பட்டு 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 மாறிக்கினே இருக்கும். அந்த ஃபிளாஷ்ன்னு 2வது ஒரு பட்டன் இருக்கு பாருங்க. அது ஸ்டாண்டர்டுன்னு ஒரு பட்டன் இருக்குது. அது அழுத்துனாக்கா ஒரு மாரி எரியும். அது மாரி எல்லா மோடுமே இதுல ஒர்க் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கிற மோட் ஆயிடுச்சுன்னா அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சுரும். மேல இருந்து கீழ வரைக்கும் இப்படி ரன் ஆவுறது, இப்படி போறது, அப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரன் ஆகும். இந்த ஐட்டம் உங்களுக்கு தேவைனாக்கா எங்ககிட்ட டிரைவரு, பல்பு, ரிமோட் கண்ட்ரோல் செட் ஆடவே நம்மகிட்ட தரோம். 20 பல்ப் தான் காம்போவா தரோம். அது கம்மியா தரமாட்டோம். 20 பல்ப் காம்போ செட்டோட வேணும்னாக்கா நம்ம ஸ்க்ரீன்ல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி.